அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மெசஞ்சர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகன் தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயம் பார்த்து இவருக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜான எலிமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் கற்பனையில யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் வச்சிருப்பாங்க. அதாவது இப்படி கூட படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வச்சிருவாங்க. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்றதுனால இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு புகழாம இந்த படத்தோட கதையை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சக்தி அப்படின்ற படத்தோட நாயகனை தான் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும், அதாவது இவரோட காதலி கூட நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ரொம்ப சோகமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மூலமா இவருக்கு காதல் தோல்வி அப்படின்றதோ, அதாவது இவரோட காதலியும் ரொம்ப சந்தோஷமா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காதல் அப்படின்ற பேர்ல. ஆனா திடீர்னு அவங்க வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போறதால இவருக்கு மொத்தமும், அதாவது வாழ்க்கையே இரண்டு போயிடுச்சு. நம்மளோட உலகமே நம்மள விட்டு போயிடுச்சு. அவ விட்டுட்டு போவா அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி. இவரோட அப்பா முன்னாடி இறந்துட்டார் போல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இந்த உலகத்துல இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுமா அப்படின்ற மாதிரி அம்மாக்காக ஒரு சில நோட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சுட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயம் பார்த்து இவரோட போன்ல நிறைய நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல யாரா இருக்கும், இதை இக்னோர் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இதனால தற்கொலை பண்ணிக்கணும்னு போனார் இல்லையா, அதை தள்ளி வச்சுட்டு அந்த மொபைல் போனை பார்க்கும்போது அதுல ஆனந்தி அப்படின்ற ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல்ல இருந்து இந்த மெசேஞ்சர் ஆப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. நீங்க தற்கொலை பண்ணிக்க வேணாம், நீங்க நல்லா வாழணும், நான் உங்களை தற்கொலை பண்ணிக்க விட மாட்டேன் வேற மாதிரி. அங்க இருக்க லைட் எல்லாமே அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, பக்கத்துல யாருமே இல்ல. மேபி இந்த கேமரா மூலமா ஆக்சஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. கேமரால எந்த விதமான எதுவும் ரெக்கார்ட் ஆகல அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அம்மா நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரிப்ளை பண்ணி கேட்கும்போது, நான் தான் ஆனந்தி அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுறேன், நான் உங்களை ரொம்ப நாட்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் ஒரு ஷாக்கிங்கான மெசேஜும் வர ஆரம்பிக்குது. இவங்க இறந்து போய் 2 மாசம் ஆகுது. இப்போ இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயத்த அவங்களே டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் இவருக்கு கண்டிப்பா இது யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இதை பெருசா எடுத்துக்காம விட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க வேணா நான் பிறந்த ஊருக்கு போய் விசாரிங்க, அங்க என்னோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க தற்கொலை முயற்சியை மட்டும் கைவிட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவருக்கு கியூரியாசிட்டி ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை அந்த ஊருக்கு போறாரு. அதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரர்கிட்ட போய் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க போலீஸ்காரர் சுத்தமா நம்பவே இல்லை. எவனோ ஒருத்தன் தான் தம்பி உனக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கா, போய் மெசேஜ் பண்றதுலாம் சொல்றதுலாம் நம்பவே முடியாம இருக்கே அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் நான் அந்த ஊருக்கு போனேன், அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன் சார், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்றது அப்ப யாரா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி அது பண்ண மெசேஜா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பேய் பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி நைட்டு 12 மணி அந்த டைமிங்ல தான் இவருக்கு மெசேஜ் பண்ணுவாங்கன்னு இருக்கும். கரெக்டா போலீஸ்காரர்கிட்ட போன் கொடுக்கும்போது மதியம் 12 மணி ஆகுது, மணி அடிக்க ஆரம்பிக்குது. சார் இந்த சமயத்துலதான் அவன் மெசேஜ் பண்ணுவா, கண்டிப்பா அவ இந்த வாட்டி நமக்கு மெசேஜ் பண்ணுவா சார் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சக்தி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான், நான் தான் ஆனந்தி, இறந்து போய் ஒரு 2 மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரருக்கும் பக்குன்னு இருக்கு. என்னையா இது பேய் இல்லாதல சம்மந்தப்பட்டிருக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நம்ம வேணா அந்த ஊருக்கு போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு போக இறந்து போன அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஃபேமிலி மொத்தமும் உலகமா இருந்து தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால துக்கத்தில் இருக்கும்போது இவங்க போறாங்க அந்த இறந்து போன பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த பொண்ணோட போன் இருக்கு இல்லையா, அதையும் அந்த பொண்ணோட சேர்த்து புதைச்சிட்டாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு உலகமா இருந்தது அந்த போன் தான், அதனால அந்த போனோட சேர்த்து புதைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரருக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, ஒருவேளை அந்த போன் அங்க இல்லாம இருந்தா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒரு மர்ம நபர் இருந்தா என்ன பண்றது, ஒண்ணு பண்ணுங்க, உடனடியா அந்த டெட் பாடி புதைச்சிங்க இல்லையா அந்த இடத்துக்கு போனா அதை தோண்டி ஆகணும், அங்க போன் இருக்கா இல்லையான்றதை நான் பார்த்தாகணும்னு சொல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னாலும் போலீஸ்காரர் சொல்லிட்டாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துக்கு போறாங்க. போனதுக்கு குழி எல்லாம் தோண்டி இருப்பா இல்லையா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த சமயத்துலதான் அவர் அன்னைக்கு போனை உள்ள வச்சு புதைக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இவர் இந்த போனை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க அசம்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போனு அங்க இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட போயிருக்கு, கண்டிப்பா அவ தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. இவரோட பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு கோயில் பக்கத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக
வேகமா அங்க போக அங்க அந்த போனை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் வந்ததை பார்த்ததும் பக்கத்துல சக்தி இருக்கா இல்லையா, அவரை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. நீங்க சக்தி தானே, உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இவருக்கு ஒன்னும் புரியல. என்ன எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அம்மா இந்த போன் எப்படிங்க உங்ககிட்ட வந்தது அப்படின்னு மாதிரிலாம் கேட்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா ஒரு புது மொபைல் போனை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த படிக்கிறது எல்லாமே இதுலதான் இருக்கு, அதனால நீ நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா கஷ்டப்பட்டு இந்த போனை வாங்கி கொடுக்குறாருமான்னு சொல்லி அந்த போனை அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டோ இதை அப்படியே ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்டோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவன் போனை வாங்கி பார்த்துட்டு போன்ல கிளாரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு, அம்மா இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் நீங்க ஏத்த கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஏத்த வச்சு அது மூலமா இந்த ரெண்டு பெண்களும் பாத்தீங்கன்னா இந்த நடனம் ஆடி போஸ்ட் போடுறது, சில விஷயங்களை பண்ணி போஸ்ட் போடுறது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரோட சேர்ந்து டான்ஸ் ஆடி பதிவிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த ஆனந்தியோட ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இது இவங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இதனால நீ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் தப்புமா, இந்த போன் எதுக்காக அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட ஆஷா பேசினதால ஒரு சில நாட்கள் அவங்க யார்கிட்டயுமே பேசுறதா தெரியல, இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதா தெரியல. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்க அந்த பேஸ்புக்கை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ப்ரொஃபைல் தான் இந்த சக்தியோட ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே பிடிச்சி போனதால அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அவர் போடுற போட்டோஸ் அண்ட் பதிவிடுற கவிதைகள் அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவர் மீது ஒரு அஃபெக்ஷன் உருவாகுது அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எத்தனை நாட்களுக்கு தான் அந்த போட்டோவையும் கவிதையும் பார்த்துக்கிட்டே இருக்க போற, லைக் கமெண்ட் அப்படிலாம் எதுக்கு இருக்கு, அதை எல்லாத்தையும் நீ பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அவரோட அட்ராக்ஷனை பெறணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் வழின்னு சொல்ல அவங்க இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரு ரிப்ளையும் இல்ல. இதனால என்ன பண்ணலாம், அந்த மனுஷன் எப்படியாவது பேச வைக்கணுமே அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த போஸ்ட் மூலமாவே தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தது இவங்களோட மனசு அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. இவங்களோட ஃப்ரெண்டோ இதெல்லாம் உனக்கே விவரா தெரியல, அவங்கிட்ட நீ பேசினது இல்ல, அவனை பார்த்தது இல்ல, அவனை பேஸ்புக்கை தாண்டி நீ எங்கேயும் பார்த்தது கிடையாது, அப்படி இருக்கும்போது அவன் யாரை லவ் பண்ண உனக்கு என்ன, இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா அப்படின்ற மாதிரி அவங்கள கன்சோல் பண்ணி நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர வைக்கலாம் ட்ரை பண்ண. இவங்க இதுல இருந்து வெளியே வர மாதிரி தெரியல. இந்த விஷயங்களால ரொம்ப சோகப்பட்டுக்கிட்டே நிறைய பேர்கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சோகமான பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க சக்தி அவர் காதலியோட சந்தோஷமா நாட்களை செலவிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த ஆனந்தி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோகமா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு ஒன்னும் கவலைப்படாதீ, எல்லாம் நல்லதே நடக்கும், நம்ம ஊர் திருவிழாக்கு போய் அங்க சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா உனக்கு நினைச்சது நடக்கும்டி அப்படின்ற மாதிரி அங்க கூட்டு போக இவங்க அங்க போன நேரமான்னு தெரியல. இந்த சக்தி இருக்கா இல்லையா, அவருக்கு காதல் தோல்வி அப்படின்ற விஷயம் இந்த ஆனந்திக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயத்தால இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மூலமா நாம அவர்கிட்ட பேசலாமே அப்படின்ற மாதிரி பல எண்ணங்களோட இவங்க காலேஜ் எல்லாத்தையும் முடிச்சு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். அந்த கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் அவரோட போஸ்டர் லைக் பண்றது கமெண்ட் பண்றதுல இருப்ப, அவருக்கு நீ மெசேஜை போடு, கண்டிப்பா அவனுக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு சொன்னதால இவங்க ஒரு பொலைட்டான மெசேஜை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு காதல் தோல்வி அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இந்த சக்தியோட அம்மா குறுக்குல பேசினதால இவர் இந்த மெசேஜுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இவங்க மெசேஜை போட்டுட்டோம், அடுத்ததா நம்ம காதலை வெளிப்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி போனை பார்த்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு லாரி குறுக்க வருது, அந்த இடத்துல இவங்க தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மெசேஜை லேட்டரா தான் சக்தி பாக்குறாரு. சரி இவங்க கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு ஒரு ரிப்ளைவை அவர் அனுப்பும் போது அதுக்குள்ள இங்க அவங்களோட உடம்புல இருந்து நிறைய ரத்தங்கள் கசிஞ்சதால இவங்களுக்கு சுயநினைவு இல்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்கன்றப்போ லிட்டரலி இவங்க இப்ப டெட் ஆயிட்டாங்க. அதாவது இவங்களோட மூளையோட ஃபங்க்ஷன் நின்று போச்சு. இதனால எந்த நேரத்துல வேணா இவங்களோட உடல் பிரியலாம், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த உடலை தானம் பண்ணீங்க அப்படின்னா இவங்களால நிறைய பேர் உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லி அந்த உடல் உறுப்பு தானத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல அவ இந்த சோசியல் மீடியா மூலமாவே உங்களை அணுவா காதலிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா உங்களோட காதல் கை கூடுறதுக்குள்ள, அதாவது உங்களோட காதலை சொல்றதுக்குள்ள அவ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சோகமா இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பேயா வந்து இந்த மெசஞ்சர் மூலமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது அந்த ஆனந்தியோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக இந்த போனை தூக்கிட்டு ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு போக, அதே சமயத்துல அம்மா கிட்ட இந்த பேய்லா இருக்கிறது உண்மையாமான்னு கேட்க அவங்க, நீ கடவுள் எப்படி நம்புறியோ அதே மாதிரி தான் இந்த பேயோ, கடவுள் இருக்கு அப்படின்னா பேயும் இருக்குதான்னு அர்த்தம், ஆனா கடவுளுக்கு
இவளுக்கு படிக்கிற சாப்பாட்டை கடவுளே வந்து சாப்பிட்டு போறாரு அப்படின்றது நம்ப முடியாத மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி தான் நீயோ அந்த ஆனந்தியே வந்து மெசேஜ் பண்றா அப்படின்றது என்னால நம்ப முடியாம இருக்குப்பான்னு சொல்ல இவங்களுக்கும் சரி அந்த ஆனந்தியோட ஃபேமிலிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அதாவது ரெண்டு ஃபேமிலியுமே உட்கார வச்சு அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான், அவங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா 12 மணி யாராவது பேச ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு இல்லாம இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தன்னோட பொண்ணு கூடவே போக ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அழுது புலம்பி தன்னோட பொண்ணு கிட்ட வாய்ஸ் நோட் மூலமா பேசிக்கிட்டே இருக்க எதிர்த்தரப்புல இருந்து அந்த மெசேஞ்சர் மூலமா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்களோட நினைவுகளால சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாம அதை சந்தோஷமா வாழுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோ கூட முழு நேரமா அவங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 12 மணி ஆச்சு அப்படின்னா தான் பேசினாங்க இல்லையா, இப்ப முழு நேரமா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவரோட வாழ்க்கையில ஒரு அங்கமா அவங்க மாறிட்டாங்க. அந்த சமயத்துலதான் இவர் காதல் கொள்ள ஆரம்பிக்கிறார், அதாவது இந்த பேய் மீது காதல் கொள்ள ஆரம்பிக்கிறார் அப்படின்றதும் அதை அந்த பேய் கிட்ட அந்த மெசேஜ் மூலமா வெளிப்படுத்தும் போது அவங்க இதை ஏத்துக்கல. இதுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நான் உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணு காதலிச்ச அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே என் அம்மா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை ஓட்டலான்னு இருந்த அப்பதான் உன்னோட அன்பு அதாவது உன்னோட உண்மையான அன்பு எனக்கு கிடைச்சது. இப்ப நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லாதவன் நானா இருப்பேன், அந்த நிலைமைக்கு நான் போக கிடையாது, பிசிக்கலா இருந்தா மட்டும்தான் எங்க காதல் நிறைவேறுமா, மனசுல நினைக்கிறது கூட காதல் தானே அப்படின்ற மாதிரி அவங்கள மெசேஞ்சர் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது அந்த ஆன்மா யோசிக்க ஆரம்பிக்குது. ஒரு 6 மாசம் நம்ம ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த 6 மாசத்துக்குள்ள உன்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்ட அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தான். அந்த 6 மாசம் கழிச்சு நீ இதே மாதிரி நிலைமையில இருந்த அப்படின்னா அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்ல அப்படியே மாதங்கள் போக ஆரம்பிக்குது. அது கூடவே வீட்டுல இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, அதே சமயத்துல யோசனையா இருக்கு. இருந்தாலும் பையன் சாகர நிலைமையில இருந்தா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தால அந்த முடிவுகள் எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கா. இதனால இந்த விஷயத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குற அப்படின்ற மாதிரி இல்லாத ஒருத்தவங்க அதாவது இவங்க அந்த பேய் இருக்கிற மாதிரி அந்த வீட்டுல ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவரோட லைஃப்குள்ள வேற எந்த பொண்ணு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இந்த பேய கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுதான். சோ இதை பத்தி அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்க அம்மாவும் பெருசா அப்செக்ஷன் சொல்ற மாதிரி தெரியல. அந்த சமயத்துலதான் இதுல இன்வால்வ் ஆன ஒரு போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரை இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனுஷன் வந்து பார்த்ததும் ஏத்துக்கவே முடியாம இருக்கு. அம்மா இது எத்தனை நாளைக்குமா அந்த போன்ல இருந்து யார் மெசேஜ் பண்றா அப்படின்ற மாதிரி நான் சைபர் கிரைம் வரைக்கும் செக் பண்ணி பாத்துறேமா, நிமிஷத்துக்கு நிமிஷம் இடம் மாறிக்கிட்டே இருக்கிறதால யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்படி இது பேயாவே இருக்கட்டுமா, இது எந்த அளவுக்கு உங்களோட பையனோட லைஃப்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கே உங்களோட பையனுக்கு உடல் அளவுல ஒரு தேவை இருந்தது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பேயால என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது கூடவே மெசேஞ்சர்ல நீ இவனை உண்மையா காதலிக்கிற அப்படின்னா நீதாம கரெக்டான முடிவு எடுக்கணும்லாம் சொல்ல இவர் தப்புன்னு தலையிட ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள் எதுவும் கேட்டுக்காத, நம்மளோட காதல் புனிதமானது, உடலை தாண்டி மனதளவுல ஒரு காதல் இருக்கு இல்லையா, அந்த காதலி எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லார் முன்னிலையிலும் இவர் பக்கத்துல அந்த ஆனந்தி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிக்கிறார் அப்படின்ற கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அதை தாண்டி இங்க ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா முதலிரவு. அதாவது இல்லாத ஒருத்தவங்களுக்கு முதலிரவு அப்படின்ற பேர்ல இவரோட அம்மா எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கல்யாணம் வரைக்கும் ஓகே தான், இது முதலிரவு என்ன நடக்க போகுது, இப்ப அவன் என்ன பண்ண போறா அப்படின்ற சிந்தனையில இவரோட அம்மா நின்னுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஆனந்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பால் எடுத்துக்கிட்டு அதாவது இவங்களோட உடம்புக்குள்ள ஆனந்தியோட ஆவி இருக்கு போல அவங்க பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கதவை தட்டும் பொழுது ஹீரோக்கு ஆனந்தியா இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க கிட்ட நெருங்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வந்திருக்கிறது ஆனந்தி இல்ல அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. தட்டி விட்டுட்டு இதெல்லாம் தப்பு, உன்னோட ஃப்ரெண்டோட உடலை பயன்படுத்துறது சரியில்லை அப்படின்ற மாதிரி தட்டி விடும்போது ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அதாவது ஆன்மா இருக்கு இல்லையா, பேச ஆரம்பிக்குது. என்னோட ஃப்ரெண்டுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன், அது உன்னோட தேவைக்கும் இதுதான் சரியான முடிவும் கூட அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நெருங்கும் போது இவர் தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. தனியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அம்மா வந்து பாக்குறாங்க என்னமோ நடந்திருக்கு, இப்ப அவன் யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல போகும்போது இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் நல்ல வேலையா எதுவும் நடக்கல, அந்த பொண்ணு முதல் வேலையா இங்கிருந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனந்திக்காக நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன், எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அவரோட முடிவுல அவர் தெளிவா இருக்காரு. இதனால மெசேஞ்சர்ல நான் நினைச்சு பெருமைப்படுற சக்தி அப்படின்ற மாதிரி ஆனந்தி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் இந்த சாட் மூலமாவே இவங்களோட குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அந்த விஷயத்தை ஒரு ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க இவர் இப்ப ஆபீஸ் போகணும்னு
முடிவு பண்ணிட்டார். ஆபீஸ் போகும்போது அங்க இருக்க எல்லாருமே இவர்கிட்ட இவ்வளவு நாட்கள் எங்கடா போன, அம்மா எல்லாம் ஓகே தானடான்னு விசாரிக்கும் போது இவருக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயங்களை சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, அம்மா கல்யாண பொண்ணோட போட்டோ காமிக்க முடியுமாடான்னு சொல்ல இவர் தயங்குறாரு. நான் பொறுமையா காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல அம்மா கிட்டே அந்த மெசேஞ்சரை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மருமகளும் மாமியாரும் இங்க மெசேஜ் பண்ணி சமையல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண இவர் வேலைக்கு போனதுல இருந்து இவரோட மனைவிக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல. இதனால இந்த ஆன்மா கோச்சிக்கிட்டு போகுது. இவரோட அம்மா வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஆபீஸ்ல இவரோட முன்னாள் காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ காதலிச்சு இருந்தாங்க. இப்போ காதல் இல்லாம ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்குள்ள போயிட்டாங்க அப்படின்றதுனால ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, சரக்கு அடிச்சுட்டு சுத்துவ நினைச்சேன், நீங்க வேற ஒரு கல்யாணத்தையே நீ பண்ணிக்கிட்டேப்பா, அம்மா உன் மனைவி என்ன பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் என்னோட மனைவியை நீ பார்க்க முடியாது, நான் ஃபீல் பண்ணலான்னு சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லப்பா நான் உன் வீட்டுக்கே வர அப்படின்ற சாப்பிடணும்னு வீட்டுக்கு போகும்போது அந்த சமயத்துலதான் இவரோட மனைவி ஒரு ஆன்மா அப்படின்றதோ, ஆன்மா கூட தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதோ புரிய ஆரம்பிக்குது. சோ பட்டு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு ட்ரை பண்ணும்போது எப்படிடா இது நடந்துகிட்டு இருக்கு, சாத்தியமே இல்லாத ஒண்ணுல உன்னோட வாழ்க்கையில தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போக கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு வழுக்கி விழுந்து போறாங்க, மயக்கம் போட்டுட்டாங்க. இந்த விஷயத்த இவங்களோட அவங்க கவனிக்கிறாங்க. மெசேஞ்சர் மூலமா அவங்களை எழுப்பணும்னு பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எழுந்துக்கிறதா தெரியல. இதனால வேகமா ஹீரோக்கு போன் அடிக்க அந்த மனுஷனும் இதை பார்த்ததோ என்ன பண்ணுதுன்னு தெரியல. வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய ஆபரேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க கீழே விழுந்ததால அவங்களோட பின்னந்தலையில பயங்கரமான காயம். இப்போதைக்கு அவங்க கான்சியஸ்ல இல்ல அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்லிட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உன்னோட அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே போகுது தம்பி, நீ இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்க்கை நடத்த போற அப்படின்றது உனக்கு வேற ஈஸியா தெரியல, அதை உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது நிறைய காம்ப்ளிகேஷனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் இவரோட மனைவி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், அதாவது கடைசி மெசேஜ், நான் மட்டும் ஒரு பெண்ணா இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடந்திருக்காது இல்லையா, நான் இங்க இருக்கிறதாலதான் இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கையில நான் குறுக்க வரல அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போகும்போது இந்த மனுஷன் இதை கவனிக்கிறாரு. பட்டுன்னு அம்மாவுக்கு கண்விழிப்பு வந்ததால வேகமா அங்க போறாரு. அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, உங்களோட மருமகளும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாமா, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல அவங்க பேசி பாக்குறாங்க. இவங்களோட கணவர் அதாவது ஹீரோவும் பேசி பாக்குறாரு. எந்த விதமான ரிப்ளேவோ வரதா தெரியல. இதுக்கு மேல இவங்களோட வாழ்க்கைக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவங்கள வர வைக்கணும், அதாவது தன்னோட மனைவியை வர வைக்கணும். இதுக்கு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா அவரோட மனைவி மூலமா ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்றது. அவரோட மனைவி இறந்து போய் இப்போ ஆன்மாவா இருந்தாலும் அவங்க இறந்து போறப்ப அவங்களோட உடல் எல்லாத்தையும் தானம் பண்ணாங்கன்னு இருக்கு இல்லையா, அப்போ கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அந்த கருமுட்டையை பயன்படுத்தி ஒரு வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இவர் மெசேஜ்ல போட்டு பாக்குறாரு. இதுக்கும் அவங்க ரிப்ளை பண்றதா தெரியல. இருந்தாலும் என்னோட மனைவிக்காக, அதாவது என்னோட மனைவியோட நினைவால இந்த விஷயத்த நான் பண்ணதா போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது இறந்து போற ஆனந்தியோட குழந்தை பிறக்குது அப்படின்ற விஷயத்த இங்க காமிக்கும் போது அந்த குழந்தைய பார்த்தது இவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளை விட்டு போற ஒவ்வொரு உயிருமே நம்மளை சுத்தி எந்நேரமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்ற மாதிரி இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஹாரர் படமா எடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறந்துடாம அதை கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.